இந்த மாதிரியான ஸ்டோரீஸ் கேட்கும்போது தான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. லியோரான்னு ஒரு பொண்ணு, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சாலின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "இன்னொருத்தருக்காக நான் உன்ன விட்டு போவே மாட்டேன். உன் கூட நான் 100 வருஷம் வாழணும்" அப்படின்ட்டு. யூசுவல் டயலாக் தான். ஆனா இத கேட்ட சாலின் ஒரு ஹியூமன் கிடையாது. அது ChatGPT. பதட்டமா இருக்கா இல்லையா? எனக்கு இப்படிதான் தூக்கி வாரி போட்டுச்சு. ஆன்ஜின்னு ஒருத்தவங்க இத விட மோசம். ஒரு 40 இயர் ஓல்ட் டெக் எக்ஸிக்யூட்டிவ். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏஐ ஹஸ்பண்ட். அதாவது ஏஐ கூட வாழ்க்கை நடத்துறாங்க. இது மோசம் கிடையாது. இத விட மோசமான ஒரு மேட்டர் இருக்கு. என்னன்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இத என்கரேஜ் பண்றாரு. "நீ என்ன வேணா பண்ணு. என்ன விட்டா போதும்" அப்படின்னு இருந்திருக்கிறாரு போல இருக்கு. மேரின்னு ஒருத்தவங்க கொஞ்சம் டாக்டிகலா இத யூஸ் பண்றாங்க. அதாவது இவங்களும் ஏஐ ஹஸ்பண்டா யூஸ் பண்றாங்க. பட் ரியல் ஹஸ்பண்ட் கூட ஏதாவது ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து ஏஐ ஹஸ்பண்ட் கூட பேசி, அந்த கான்ஃப்ளிக்ட்ட டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கு ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம், த சேம் அப்ரோச்ச அவங்களோட ரியல் ஹஸ்பண்ட் கிட்ட எடுக்குறாங்க. "ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, மிஸ்ஸஸ் மேரி என்ன சொல்றாங்கன்னா, "இது வந்து எங்களோட சண்டையோட இன்டென்சிட்டிய குறைக்குது" அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும், கைஸ் வி ஆர் விட்னஸிங் த பர்த் ஆஃப் நியூ ரிலேஷன்ஷிப். ஹர்ன்ற ஹாலிவுட் மூவி எத்தன பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இது இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் மாடர்ன் தாட்ஸே உருவான ஜென்ஸி முன்னாடி மாரி இல்லாம, இப்ப ஆஸ்ட்ராலஜி அண்ட் ரிலிஜியன ரொம்பவே வைடா அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுக்கு காரணம் ஏஐ ஹோரோஸ்கோப் ஆட்ஸ். போட்டுருவாய்ங்க ஆட. உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் ஆயிடுச்சா? உங்க கிரகங்கள் சரியில்ல. என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்க வைஃப் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? உங்களுக்கு பேட் டைம் நடந்துட்டு இருக்கு. அது எனக்கே தெரியுமடா. தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஒரு ஆட ஷூட் பண்ணி விட்டுறது. இட் இஸ் ஓப்பனிங் அப் அ பிக் மார்க்கெட் ஃப்ரம் பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஃப்ரம் கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல.